டூத்பேஸ்ட் மாம் மேஜிக் வழங்கும் ஜோதா அக்பர். கண்ணா, ஷெயன்ஷாவை காத்தருள்வாய். என் மாங்கல்யத்திற்கு பங்கம் வராமல் பார்த்துக்கொள். அவரை பாதுகாக்க வேண்டிய முழு கடமை உன்னைதான் சாரும். யாக்குதா, இந்த அடிமையின் மேல் உனது கருணையையும் உனது தயவையும் காட்டு. மகா மந்திரியார் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். பெனசீர். ஆதாப் மகா மந்திரியாரே. தயாராக இருக்கிறாயா பெனசீர்? நிக்காவிற்கு உன்னை அழைத்துச் செல்ல வந்திருக்கிறேன். நிச்சயமாக, நான் முழுமையாக தயாராகிவிட்டேன். போகலாம். நேற்று உன்னால் எதுவும் செய்ய முடியவில்லை பெனசர். இன்றும் என்னுடைய பார்வை உன் மீதுதான் இருக்கும். பெனசர், இன்று பார்ப்பதற்கு நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். மிக்க நன்றி. ஷெயன்ஷா எங்கே? வந்து கொண்டிருப்பார். எச்சரிக்கை! முடிசூடா மன்னர், இந்துஸ்தானின் ஷகன்ஷா பாட்ஷா ஜலாலுதீன் முகமது அவர்கள் தர்பாருக்கு வந்து கொண்டிருக்கிறார். தட்கா கான் மற்றும் ஷெயன்ஷாவின் விசுவாசிகளிடம் சற்று கவனமாக இருங்கள். ஷெயன்ஷாவை கொன்றுவிட்ட பிறகு இவர்களையும் கொன்றுவிட வேண்டும். பார்த்து கொண்டே இரு அதஹாம். இந்த நிக்காவிற்கு பிறகு பேகம் ஜோதாவின் கதை முடிந்துவிடும். ஆனால் நிக்காவிற்கு முன்பே ஜலாலின் கதை முடிந்துவிடும். நான் அரியணை ஏற வேண்டும் என்ற தங்களின் கனவு நிறைவேறப் போகிறது. முகம் காட்ட வேண்டிய சடங்கிற்கு நேரமாகிவிட்டது ஷெகன்ஷா.
அந்த பெனசீர் வேலையை முடிப்பாள். ஆனால் எப்பொழுது? எனக்கு வாய்ப்பு கிடைக்கட்டும். சகின்ஷாவினுடைய கதையை முடித்து விடுகிறேன். சுபான் அல்லாஹ், முகத்தை காட்ட வேண்டிய சடங்கு முடிந்து விட்டது. இப்போது ஷெகன்ஷாவும் மணப்பெண்ணும் ஒருவருக்கொருவர் இனிப்பு ஊட்டிக் கொள்ள வேண்டும். இப்போது பெனசீர் சாய்பா ஷெகன்ஷாவிற்கு இனிப்பு ஊட்டுவார். பெனசீர் விசேஷ தாசியாக இருக்கின்றாளே அந்த பெனசீர், அவள் தான் ஷகன்ஷாவை கொல்ல வந்த ஆயுதம். பேகம் ஷாய்பா, நான் கூறுவது உண்மைதான். பெனசீர் நிக்காவிற்கு முன்பே ஷகன்ஷாவை கொல்ல திட்டம் போட்டிருக்கிறார். ஒப்புக்கொள்கிறேன் பெனசீர், நீ திறமையானவள்தான். இது என்ன முட்டாள்தனம் ஜோதா பேகம்? இந்த தவறுக்கு நான் நிச்சயம் உங்களை மன்னிக்க மாட்டேன். எனக்கு மன்னிப்பு தேவையில்லை. நான் எந்த தவறும் செய்யவில்லை. இதில் விஷம் கலந்திருக்கிறது. நீங்கள் இதை பருக கூடாது. நிறுத்துங்கள். இனி நீங்கள் எதுவும் கூற வேண்டாம் ஜோதா பேகம். நான் இப்பொழுது எதுவும் கூறவில்லை. நான் தங்களிடம் பல முறை கூறிவிட்டேன், ஆனால் எந்த பலனும் இல்லை. அதனால் நான் இன்று செயலில் காட்டுகிறேன். ஷென்ஷா, என்னுடைய கண்கள் நிரந்தரமாக மூடினாலும் நீங்கள் என்னை பார்க்க மாட்டேன் என்றீர்கள். பரவாயில்லை, அதில் உங்களுக்கு விருப்பமில்லை. என் கணவர் கொல்லப்படுவதை பார்த்து கொண்டே என்னால் அமைதியாக நின்று கொண்டிருக்க முடியாது. எனக்கு விடையளியுங்கள். இன்னும் சற்று நேரத்தில் என் கண்கள் மூடிவிடும். தாங்கள்தான் என்னுடைய சௌபாகியம். பூர்வ ஜென்மத்தில் நான் செய்த புண்ணியத்தால் தான் நீங்கள் எனக்கு கணவராக கிடைத்திருக்கிறீர்கள். அதனால் தான் நான் உங்களுக்கு மனைவியானேன்.
நான் உங்களை காப்பாற்றி விட்டேன். எனக்கு அதுவே போதும். நான் என் கடமையை நிறைவேற்றி விட்டேன். மருத்துவரே, உடனே வாருங்கள். இந்த விஷயத்திற்கு மாற்று மருந்தை உடனே தாருங்கள். இனப்பிறவியே, பெனாசிர், தப்பிப்பதற்கு முயற்சி செய்யாதே. மரியாதையாக ருக்கையா பேகத்தை விட்டுவிடு. என்னை நெருங்குவதற்கு முயற்சி செய்தால் பிறகு ருக்கையாவை உயிருடன் விட மாட்டேன். அனைவரும் பின்னே செல்லுங்கள். என் கணவரையே நீ கொல்ல வந்திருக்கிறாயா? உன்னை நான் உயிரோடு விட மாட்டேன். நீ என்ன நினைத்தாய்? நான் உனக்கு பாத பூஜை செய்ய வந்தேன் என்று நினைத்தாயா? சஹின்ஷாவை பரலோகத்திற்கு அனுப்பவே இங்கு வந்தேன். ஜோதா பேகத்தை இழிவுபடுத்தும் முயற்சியில் நீ இருந்ததால் இதெல்லாம் உனக்கு புரியவில்லை. ஆனால் ஜோதா பேகத்திற்கு என்னை பற்றி உண்மை தெரிந்து விட்டது. நான் ஒரு விஷக்கன்னிதான். இங்கிருக்கும் அனைவரின் கண்ணிலும் நான் மண்ணை தூவி விட்டேன். உன்னை கொல்வதற்கு எனக்கு எவ்வளவு வாய்ப்புகள் கிட்டியது ஜலால். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஜோதா பேகம் என்னை தடுத்து விட்டாள். ஆனால் இன்று தன்னுடைய உயிரை பணயம் வைத்து அதை அவள் நிரூபித்து விட்டாள். முட்டாள் அந்த ஜோதா. தன் மீது பிரியமில்லாத கணவருக்காக தன் உயிரையும் கொடுக்க துணிந்து விட்டாள். ஆனால் அவளை விட பெரிய முட்டாள் நீதான் ருக்கையா. ஜோதா பேகத்தை இழிவுபடுத்த வேண்டும் என்ற முயற்சியால் எனக்கு நல்ல வழியை காண்பித்தாய். பிறகு நீ மகமாங்கா, நீயும் இந்த முட்டாளுக்கு துணையாக இருந்தால் ஏதாவது ஒன்று செய்யுங்கள் வைத்தியரே. என் ஜோதாவை எப்படியாவது காப்பாற்றுங்கள். விஷத்தை எவ்வாறாவது முறித்து விடுங்கள். இப்போது ஜோதா பேகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது. அதோடு என்னை யாராலும் பிடிக்கவும் முடியாது. ஜோதா பேகத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆனால் ருக்கையா பேகத்திற்கு ஏதாவது நடந்தால் நான் உன்னை கொன்றே தீருவேன். மரியாதையாக அவளை விட்டுவிடு. நான் உன்னை உயிரோடு விடுகிறேன். மரணத்தை கண்டு பயந்திருந்தால் இந்த சிங்கத்தின் கோட்டைக்குள் நான் நுழைந்திருக்க மாட்டேன். இன்னொரு விஷயம், கட்டளையிடுவதற்கு இது தங்களுக்கு உகந்த நேரம் அல்ல. ஜோதா பேகம் என்ன நினைத்தாள்? தன் தோல்வியை ஒப்புக்கொள்ள மறுக்கிறாள். அனைவரின் முன்பு என்னை வெளிச்சம் போட்டு காட்ட முயன்றாள். இப்போது சஹின்ஷாவிற்காக நிரந்தரமாக கண்களை மூடப் போகின்றாள். இப்போது என் வழியை விடுங்கள். இல்லை என்றால் உன்னுடைய இரண்டாவது வேகத்தையும் கடித்து கொன்று விடுவேன். வாயை மூடு. சஃபினா, வந்து விடு. என்ன நினைக்கிறாய்? இவ்வளவு செய்த பிறகும் நீயும் பெனசீரும் உயிரோடு இருப்பீர்களா? நீங்கள் ஜோதா பேகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். ருக்கியா பேகத்திற்கு எந்த தீங்கும் நடக்காமல் நாங்கள் சென்று அழைத்து வருகிறோம். அனைவரும் வாருங்கள்.
ஜோதா பேகம், இழுத்து செல்லுங்கள் இவளை. வேண்டாம். பெனசீர் இறந்தே ஆக வேண்டும். ஒருவேளை பெனசீர் பிடிபட்டு விட்டால் உண்மை வெளியாகிவிடும். பிறகு ஜலால் என்னை கொன்று விடுவான். ஜோதா பேகம் பிழைத்து விடுவாரா வைத்தியரே? முயன்று கொண்டிருக்கிறேன் ஷெகன்ஷா. கொடிய விஷமாக இருக்கிறது. கருணாகத்தின் விஷத்தை விட கொடிய விஷம். ஜோதா பேகம் சுய நினைவோடு இருந்தால் வாந்தி எடுக்க செய்து பிழைக்க வைக்கலாம். ஆனால் இவர் மயக்கம் அடைந்து விட்டார். இவை அனைத்தும் அந்த அபுமாலியால் தான் நடந்திருக்கின்றது. இன்று இப்போதே அந்த அபுமாலியின் தலையை வெட்டிவிடுங்கள். எச்சரிக்கையாக இருங்கள். ருக்கையா பேகத்திற்கு ஆபத்து விளைவிக்குமாறு நாம் எதுவும் செய்யக்கூடாது. பெனசீரை 4 புறத்திலிருந்தும் சுற்றி வளையுங்கள். நம் கண்களில் மண்ணை தூவி விட்டு அவள் செல்லக்கூடாது. அவள் நம் பார்வையில் இருக்கும் வரை ருக்கியா பேகத்தின் உயிர் பாதுகாப்பாக இருக்கும். அவளை பின்தொடருங்கள். எங்கே அந்த அபுமாலி? தப்பி விட்டானா? என அபுமாலி சிறையிலிருந்து தப்பி விட்டானா? அவன் அனுப்பிய தாசி என்னை கொல்ல வந்திருக்கிறாள். ஜோதா பேகம் இறந்து கொண்டிருக்கிறார். ருக்கையா பேகத்தை அவள் தூக்கி சென்று விட்டார். நீங்கள் அபுமாலி தப்பி விட்டான் என்று கூறுகிறீர்கள். என்ன விளையாடுகிறீர்களா? அங்கு சிப்பாய்கள் என்ன செய்கிறார்கள்? சிறை அதிகாரி என்ன செய்கிறார்? ஒற்றன் என்ன செய்கிறான்? பிறகு அங்கு என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது? உடனே அங்க இருக்கும் சிப்பாய்களின் தலையை கொய்து விடுங்கள். இதில் சம்பந்தப்பட்டிருக்கும் அனைவருக்கும் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். அனைவரும் செல்லுங்கள். போதும். இனி தேவையில்லாமல் உன் பாரத்தை நான் சுமக்க மாட்டேன். என் உயிரை காப்பாற்றுவதற்கு உன் உயிரை விட்டு வைத்திருந்தேன். பின்னால் வந்த சிப்பாய்களையும் நான் குழப்பி விட்டேன். இனி நீ எனக்கு தேவையில்லை ருக்கையா. இல்லை இல்லை பெனசீர். நான் தான் உன்னை ஒன்றும் செய்யவில்லையே. என்னை விட்டு விடு. நான்கு திசைகளிலும் தேடுங்கள். அவர்கள் இங்குதான் இருப்பார்கள். அவளை பிடியுங்கள். அந்த கிணற்று கரையில் இழுத்துச் செல்லுங்கள்.
விடுங்கள். உன்னுடைய கதை முடிந்து விட்டது பெனசீர். வைத்தியரே, இவர் எப்போது கண் விழிப்பார்? எதுவும் கூற முடியாது ஷெகன்ஷா. இன்னும் 8 மணி நேரத்திற்கு எதுவும் கூற முடியாது.